கொக்கு மற்றும் கழுதையோட நட்பு. கொக்கோட நண்பனாகிய கழுதை ஒரு காட்டுல லக்கி என்கிற ஒரு கொக்கு வாழ்ந்துட்டு இருந்தது. அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம், யாரும் ஏதோ சொல்லிடக்கூடாது, உடனே அதுக்கு கோவம் வந்துடும். ஒரு நாள் எல்லா ஜந்துகளோட சேர்ந்து அது கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்தது. குரங்கு அத கண்ணை மூடிக்கிட்டு 10 வரைக்கும் என்ன ஆரம்பிக்குது. யானை, மானு, உட்பிக்கர், அப்புறம் கரடி எல்லாரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. கொக்கு கூட ஒரு புதாருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். 8, 9, 10 நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி குரங்கு தேட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கொக்கோட கழுத்து ரொம்ப லாங்கா இருக்கிறதால அது உடனே மாட்டிக்குது. மெதுவா அத பின்னாடி போய் அவன் கத்துறான். டப்பா யாஹூ, நான் லக்கி கழுதைய கண்டுபிடிச்சிட்டேன். இவதான் அடுத்த வாட்டி திருட ஆக போறான். எல்லா ஜந்துகளும் கை தட்டிக்கிட்டே அங்க போறாங்க. அத பார்த்த கொக்கோட மூஞ்சி மாறி போகுது. நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க. அட எதுக்கு நீ இப்படி வருத்தப்படுற? எப்ப பார்த்தாலும் முதல்ல என்னதான் அவுட் பண்றீங்க. எதுக்குன்னா நான் தான் திருட ஆகணும்னு, அதானே? அப்படியெல்லாம் இல்ல, இதுல உன்னோட தப்பு இருக்கு. உன்னோட கழுத்து எவ்வளவு நீளமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சின்ன புதர்ல போய் நீ ஒழிஞ்சிக்கிறேன். அதனால சீக்கிரமா நீ பிடிபடுற. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னோட பெருசா ராமு யானை இருக்கு, அவனை எதுக்கு பிடிக்க மாட்டீங்க? நானும் அப்போ திருட ஆவல்ல. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன? நான் இங்கிருந்து போறேன். நான் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுது. அது நடந்து ரொம்ப தூரம் போயிடுது. அப்புறம் ஒரு மரத்து கீழே அது போய் உட்காருது. உடனே அங்க ஒரு கழுதை வருது. அந்த கழுதைய பார்த்து அதுக்கு சந்தோஷமாகுது. அட, நான் என்ன பார்த்துன்னு இருக்கேன்? நீளமா கழுத்து இருக்கிற கோழியே. நான் நீளமான கழுத்து இருக்கிற கோழி இல்ல, நான் லக்கி கொக்கு. என்னோட கழுத்து இப்படிதான் இருக்கும். ஓ அப்படியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி விடு, என் பேரு ராஞ்சி. நான் ஒரு கழுதை. கழுதைக்கு கொஞ்சம் புத்தி கம்மி தான். அது எனக்கு தெரியும். நான் எதுக்கு சொன்னேன்னா, என்னை பார்த்துட்டு கொம்பு இல்லாத மாடு வந்துருச்சு ஓடுறான்னு நீ ஓடக்கூடாதுல்ல. அத கேட்ட அந்த கொக்கு ஜோரா சிரிக்க ஆரம்பிக்குது. நீ ரொம்ப காமெடியா பேசுற. எனக்கு உன்ன மாதிரியே ஒரு நண்பன் வேணும். நிஜமாவா? நானும் கூட தனியா தான் இருக்கேன். உன்ன மாதிரி நண்பன் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் பேசுறாங்க. இப்ப கொக்கு அதோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறந்துட்டு கழுதை கூட ரொம்ப ஜாலியா இருக்கு. ஒரு நாள் கழுதை ஆகாயத்துல இருக்க எல்லா ஸ்டார்ஸையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா அதோட குரலால நல்ல பாட்டு பாட ஆரம்பிக்குது. ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நண்பன் அது கேட்டு எதுவும் சொல்றது இல்ல. அட கொக்கு, நான் எவ்வளோ அழகா பாடிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லல. உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நீ பாடுற. கொக்கு கழுதைய புகழ ஆரம்பிக்குது. அது கேட்ட உடனே கழுதைக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. பிடிக்கலனாலும் கழுதைய அது எப்பவுமே புகழ்ந்துகிட்டே இருக்கும். தினமும் ராத்திரி அதுக்கு இதேதான் ரொட்டீன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தினமும் ராத்திரி கழுதை பாட்டு பாட ஆரம்பிக்கும். ஆனா கொக்குக்கு பிடிக்கலனாலும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு அதோட பழைய நண்பர்கள் எல்லாம் ஞாபகம் வராங்க. எவ்வளவுதான் அவங்க ஞாபகம் வந்தாலும் அவங்க கிட்ட போக அதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி நதிக்கிட்ட அவங்க 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆஹா, அந்த நிலா எவ்வளோ அழகா இருக்குல்ல. அந்த நிலவை பார்த்து என்னோட மனசு ஒரு பாட்டு பாட தோணுது. அப்ப அதுக்கு ஏதோ விசித்திரமான சத்தம் கேக்குது. அப்ப கொக்கு நீளமான கழுத்தை யூஸ் பண்ணி என்னடா அதுன்னு எட்டி பாக்குது. ஒரு வேட்டைக்காரன் கையில கன்னை வச்சுக்கிட்டு அவன் ஒரு ஃபயர் கேம்ப போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான். ஏ ரெஞ்சு, நாம சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போகணும். இங்க வேட்டைக்காரன் இருக்கான். இல்ல, இந்த நேரத்துல நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் பாட வேண்டிய நேரம் இப்போ வந்தாச்சு. ப்ளீஸ் ரெஞ்சு, அந்த மாதிரி பண்ணாத. சீக்கிரமா கிளம்பு. அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் பாட்டு பாடலாம். இல்ல, நான் இங்கேயே பாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கழுதை பாட்டு பாட ஆரம்பிக்குது. டேச்சோ, டேச்சோ, டேச்சோ. கழுதையோட பாட்டு கேட்ட உடனே வேட்டைக்காரனுக்கு காதுல ரத்தம் தான் வருது. அவன் எவ்வளவுதான் காது மூடினாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு.
அவன் அப்ப குறி பார்த்து பாட்டு எந்த பக்கம் கேக்குதோ அந்த பக்கம் ஷூட் பண்றான். அப்ப அந்த புல்லட் போய் கொக்கோட ரெக்கைக்கு அடிபடுது. ஆ, ஆ, ஐயோ ரத்தம். ரெஜோ எனக்கு உதவி பண்ணு. கழுத கொக்குக்கு ரத்தம் வர்றத பார்த்து அங்கிருந்து ஓடி போயிடுறான். கொக்கு அவனோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடி போகுது. ஆனா அதோட ரத்தம் சொட்டின அடையாளத்தை பார்த்துக்கிட்டே வேட்டைக்காரன் அதை கண்டுபிடிச்சிடுறான். வா, இது ஒரு கொக்கு. இது ஜூல நல்ல ரேட்டுக்கு போகும். அதே நேரத்துல கொக்கோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய யானை மற்றும் குரங்கு அங்க வராங்க. வேட்டைக்காரனோட கன்னை மோண்டு புடுங்கிட்டு ஓடி போயிடுறான். வேட்டைக்காரனுக்கு யானை ஒரு அடி கொடுத்த உடனே அவன் ரொம்ப தூரத்துல போய் விழுந்துடுறான். ஐயோ கடவுளே. அப்புறம் ராமு யானை கொக்க அது மேல உட்கார வச்சுக்குது. அதுக்கப்புறம் 3 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க எப்பவுமே விளையாடுற இடத்த போய் சேர்றாங்க. அங்க அதோட பழைய நண்பர்கள் கூட வராங்க. ஆனா கொக்குக்கு இன்னுமே அந்த வலி போயிருக்காது. ரொம்பவே வலியால அது துடிச்சிட்டு இருந்தது. யானை கொக்க கீழே இறக்கி விடுது. மர கொத்திய இவனுக்கு குண்டு பட்டிருக்கு, ஏதாச்சும் உதவி பண்ணு. கொக்கு வலியால துடிக்கிறத பார்த்து இப்படின்னு சொல்லுது. என்னால இந்த குண்டை எடுக்க முடியும், ஆனா எடுக்கும்போது ரொம்ப வலிக்கும். பரவாயில்ல, இப்போ இந்த குண்டை எப்படியாச்சும் எடுப்பா. அப்படின்னு சொல்லி உட்பிக்கர் கொக்கோட ரெக்கையில போய் 2-3 வாட்டி குத்துது. அப்ப 3ஆவது வாட்டி குத்தும் போது அந்த புல்லட் அது வெளியே எடுத்துடுது. உனக்கு ரொம்ப நன்றி மரக்கொத்தியே. இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்குள்ள மூலிகைய பறிச்சுட்டு மோண்டு அங்க வராரு. அதுக்கப்புறம் அதுல மெடிசனை ரெடி பண்ணி அந்த மெடிசனை கொக்கோட ரெக்கைக்கு போட்டு விடுறாங்க. நீ காலையில சரியா ஆயிடுவேன். சரியாயிட்டு உன்னோட நண்ப கழுதுகிட்ட நீ போ, சரியா? என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் கெட்டவங்கன்னு நினைச்சேன். உங்க நட்பை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. விளையாட்டுனா இப்படிதான் இருக்கும், ஆனா நான் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டேன். அந்த கழுத கூட போய் நான் நட்பு வச்சுக்கிட்டேன். அது என்னை கொல்ல விட்டுட்டு ஓடி போயிருச்சு. இனிமே எப்பவும் உங்க கூடவே நான் இருப்பேன். இதுக்கும் சண்டை போடவே மாட்டேன். அப்படி போடு. ரொம்ப நல்லதா போச்சு. அப்பத்துல இருந்து அது அதோட பழைய நண்பர்கள் கூட விளையாட ஆரம்பிக்குது. அது புண்ணு கூட சரியாடுது. முன்ன விட இப்ப அது ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்குது. எப்பெல்லாம் அதுக்கு கழுதையோட பாட்டு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் கொக்கு அத பத்தி யோசிச்சு ஜோரா சிரிச்சிட்டு இருக்கும்.